அல்லாஹ் அப்படி சொல்லலை. அல்லாஹ் எந்த அளவுக்கு சொன்னா, சையதுனா அபூபக்கர் சித்தினுடைய ஒரு சின்ன நிகழ்வு நினைவு கூறுகிறது. அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பிறகு ஜனாதிபதி பதவியை ஏற்றுக்கொண்டாங்கன்னா திணித்தார்கள், அதை ஒப்புக்கொண்டார்கள் சொல்லலாம். யாரும் இல்லை நீங்கள் தான் இருக்கணும்னு சொன்னா ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்த நாள் நினைச்சாங்க, ஏற்றுக்கொண்ட மறுநாள் தலையில் அதாவது ஜவுளிகளை துணி ரெடி பண்ணிட்டு வியாபாரத்துக்கு புறப்பட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் வந்து தடுத்து எங்கே போறீங்க கேட்டாங்க. வியாபாரத்துக்கு போகிறேன், என் குடும்பத்தை நான் காப்பாற்ற வேணாமா? நீங்கள் உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற போயிட்டா நாட்டை யாரை பார்க்குறது? உங்கள் நாட்டை ஜனாதிபதி ஆக்கியிருக்கிறோம், நீங்கள் என் குடும்பத்தை நான் காப்பாற்றுறேன்னு சொல்லி நாடை யாரை காப்பாற்றுறது? பெரிய என் குடும்பத்தை யார் காப்பாற்றுறது? அவங்க திருப்பி கேட்டாங்க. வாங்க அப்படி சொல்லி அபூபக்கர் அவர்களை அமர வைத்து ஜனாதிபதியை உட்கார வைத்து விட்டு உயர்மட்ட குழு அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி பெரும்பெரும் சஹாபாக்களை ஒன்று கூடி இப்படி ஜனாதிபதியாக நம்ம நியமிச்சிருக்கிறோம். அவர்களுக்கு வியாபாரம் செய்ய நாட்டை பார்க்கணும், நாட்டில் பெரிய பிரச்சனை வரும். அதனால் அவங்களுடைய குடும்ப செலவுக்காண்டி ஒரு தொகையை எவ்வளோ ஆகுதோ, ஒரு மாதம் எவ்வளோ அவங்களுக்கு செலவு ஆகுதோ அத்தனை அவ்வளவும் பைத்துல் மால் தான் அவர்கள் கொடுப்பது என்று முடிவு செய்யப்பட்டுச்சு. சரின்னு சொல்லி அதை எவ்வளோ தேவைப்படும் அவ்வளோ வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் சாப்பிடும்போது மனைவி நினைஞ்சாங்க, ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவான்னு சொல்லி இனிப்பை கொண்டு வந்து வச்சாங்க. அப்போ கேட்டாங்க, இது ஏதுன்னு கேட்டாங்க. இல்லை, நீங்கள் கொடுக்குற அந்த பணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நீங்கள் பிரியமாக சாப்பிடுவீங்களே, அன்பாக சாப்பிடுவீங்க, ரொம்ப பிரியத்தோடு சாப்பிடுவீங்கன்னு சொல்லி இனிப்பை நான் தயார் பண்ணியிருக்கிறேன். அடுத்த நாள் பைத்துல் மாலுடைய அதிகாரி கூப்பிட்டு, என்னுடைய குடும்பத்துக்கு கொடுக்குறல அதில் இந்த மிச்சம் பண்ணுற தொகையை கட் பண்ணிடுது, அந்த இவ்வளோ தொகை எனக்கு வேணாம், ஏன்னா அது போக தான் செலவாகுது, அது மீதியை சேமிக்கிறாங்க வீட்டில், அதையும் துண்டிச்சிருன்னு சொன்னாங்க. இப்படி முத்தகீன்கள் இருந்தாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், ஜக்காத் என்பது நான் நினைத்திருந்தால் உன் செலவு போக மீதி கொடுக்க சொல்றதுக்கு உரிமை இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதை விட்டுருங்க, என்ன சொன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தானே, அதுவும் இல்லாமல் மாசம் கொடு அப்படின்னு சொல்றதுக்கு உரிமை இருக்கு. அப்படிலாம் பண்ணாமல் அல்லாஹ் தஆலா நம்ம மீது கிருபை செஞ்சு இறக்கப்பட்டு என்ன செய்யறான், வருஷத்துக்கு ஒரு தடவை 40ல் ஒரு பங்கு கொடுப்பாங்க. 39 பங்கு நீ எடுத்துக்கோ, 39% நீ எடுத்துக்கோ, 1% 1% ஏழைகளுக்கு கொடுத்துரு. 100க்கு $2.50, 100க்கு $2.50 அந்த கணக்கில் கொடு. அதுவும் அந்த ஒரு வருஷ காலம் மட்டும் இருக்கணும். இப்படி அல்லாஹ் நம்ம இது கிருபை செய்து அது அல்லாஹ் தஆலா கொடுக்க சொல்றான் ஏழைகளுக்கு. ஏன்னா இன்னைக்கு இந்த ஜக்காத்துடைய சட்டங்களை சமய சகோதரத்தினுடைய பெரும் படிப்பாளிகள் அறிவாளர்களாக பார்த்து எவ்வளோ அருமையான சட்டம், இந்த சட்டத்தை பின்பற்றினா ஏழைகளே இருக்க மாட்டாங்க என்பது கதை இல்லை, வரலாறு. மதீனால இன்னைக்கு ஏழைகளே பார்க்க முடியாது. ஒரு கட்டத்தில் எந்த அளவுக்கு சஹாபாக்கள்லாம் நமக்கு ஏதாவது கிடைக்காதா, கனிமத்து